ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பன்னீர் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நம்ம வேக வச்சுக்கணும். ஒரு சாஸ்பேனில் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பாஸ்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்ம தண்ணியை வடிச்சிடுவோம். மூடி வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி போட்டுடுங்க. சிக்கன் எடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. பொடிசா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பொறுமை வச்சுட்டு நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் சிக்கன் வந்து குக் ஆகணும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சிங்க. கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் முக்கால்வாசி குக் ஆனதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி குக் ஆனதும் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொடிசாக நறுக்கியிருக்கணும். கேப்சிகம் மட்டும் பெருசாக இருந்தால் பரவாயில்ல. தக்காளி எதுக்காக அரைக்காமல் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன்னா அந்த ராஸ்மெல் போகிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நறுக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும். ராஸ்மெல் இருக்காது தக்காளியில். அதனால் ரொம்ப பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட அதிகமாக போட்டுக்கலாம். வதக்கிட்டு செஸ்வான் சாஸ் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். செஸ்வான் சாஸ் போட்டிங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க மொத்த காரமே அதில் தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பாஸ்தா ட்ரை ஆகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணியில் அலசிட்டு எண்ணெய் போட்டு குலுக்கி வச்சிங்கன்னா மூடி வச்சிட்டிங்கன்னா பாஸ்தா ட்ரை ஆகாது. ஆனால்
எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அப்படி செய்யலை. இதில் சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் வந்து துருவி தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை, இப்படி போட்டாலும் ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் துருவி போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாயில்டு எக் எடுத்துகிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாஸ்தா மேலே துருவி விட்டுக்கோங்க. அந்த கிரேட்டட் எக்கோட சிக்கனும் பாஸ்தாவும் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூடாகவே சர்வ் பண்ணிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி போட்டு வதக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இப்போ செமி கிரேவியாக இருக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகம்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். தேங்க்யூ.